வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 104வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 516வது கேள்வி பாருங்கள். 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 5 என்ற பல்லுறுப்புக்கோவையை x ப்ளஸ் 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. x ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் 3 அந்த பக்கம் போகுது அப்படின்னா மைனஸ் 3. ஸோ எக்ஸுக்கு பதில் மைனஸ் 3ன்னு கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். அப்படின்னா பாருங்கள், 3 இன்ட்டு x³ மைனஸ் 3 க்யூப் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 27 மைனஸ் 4 இன்ட்டு x². மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 9 ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் மைனஸ் 3. இது இல்லாமல் தனியாக மாறிலி உறுப்பு என்ன இருக்குன்னா மைனஸ் 5 இருக்குது. அப்போ பாருங்கள், 3 27 பேருக்குன்னா 81, மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 81 மைனஸ் 4 9 36 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 21 மைனஸ் 5 எல்லாமே மைனஸ் குறி. ஒரே குறியாக இருக்கிறதால அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ கூட்டினோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 80 ஒரு 30 110 117 118 ஒரு 20 138 138 ஒரு 5 143 எல்லாம் ஒரே குறியாக இருக்கிறதால மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் 143 நல்ல நம்பர் இல்லை. ஸோ மைனஸ் 143 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 517 x பவர் 2018 ப்ளஸ் 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை x மைனஸ் 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. x மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதில் 1ன்னு கொண்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். x பவர் 2018 1ஓட பவரில் என்ன இருந்தாலும் ஆன்சர் 1 தான். ப்ளஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2018. அப்போ 1 2018 கூட்டினோம் அப்படின்னா 2019 அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 518 2x³ மைனஸ் 6x² ப்ளஸ் mx ப்ளஸ் 4 இதன் ஒரு காரணி x மைனஸ் 2 எனில் mஇன் மதிப்பு. போன கேள்வியெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதோட விட்டுட்டோம். இங்கே ஒரு அன்னோன் வேல்யூ கொடுத்துட்டு அதை கேட்டிருக்காங்க. x மைனஸ் 2, அப்போனா மைனஸ் 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2. ஸோ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 2ன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு x³ 2 க்யூப் பண்ணோன்னா 8 மைனஸ் 6 இன்ட்டு x², 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 ப்ளஸ் m இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா 0ன்ட்டு. ஏன்னா ஒரு காரணின்னு கொடுத்ததால ஈக்குவல் டு 0. பாருங்கள், 8 16 மைனஸ் 6 4 24 ப்ளஸ் இந்த 4 1. அப்போ 16 4 கூட்டினா 20 மைனஸ் 24 ப்ளஸ் 20னா மைனஸ் 4. மீதி இந்த பக்கம் என்ன மட்டும் இருக்குது? m இன்ட்டு 2னா 2m. இங்கே புரியுதா? 16 4 கூட்டினா 20 மைனஸ் 24 ப்ளஸ் 20னா மைனஸ் 4. மைனஸ் 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அமிச்சோம் அப்படின்னா ப்ளஸ் 4. 1 2 2 4. அப்போ m ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது என்னென்னா விஷயம் ரொம்ப சின்னது தான், அதை அப்ளை பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? 519 பாருங்கள். p ஆஃப் x ஈக்குவல் டு x² மைனஸ் 2√2x ப்ளஸ் 1 எனில் p ஆஃப் 2√2ஐ காண்க. எக்ஸுக்கு பதில் 2√2ன்னு அப்ளை பண்ணணும். பாருங்கள், x², அப்போ 2√2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2√2 இன்ட்டு எக்ஸ். எக்ஸுக்கு பதில் மறுபடியும் 2√2 ப்ளஸ் 1. நல்லா யோசிச்சு பாருங்கள், இது 2√2 ஹோல் ஸ்கொயர், இது 2√2 இன்ட்டு 2√2னா இதே எப்படி எழுதலாம்? நாம் 2√2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 வாட்டி இருக்கிறதால. அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும்தான் நிற்கும் அப்படின்னா 1 மட்டும்தான் நிற்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 520 p ஆஃப் x ஈக்குவல் டு 2x³ மைனஸ் kx² ப்ளஸ் 3x ப்ளஸ் 10 என்ற பல்லுறுப்புக்கோவையை x மைனஸ் 2ஆல் வகுத்தால் k-இன் மதிப்பை காண்க. x மைனஸ் 2ஆல் மீதியின்றி வகுக்கிறாங்க. அப்போ x மைனஸ் 2னா மைனஸ் 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2. ஸோ எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், 2 x³ 2 க்யூப் பண்ணால் 8 மைனஸ் k x², 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா 0. ஏன்னா மீதி இன்றி வகுக்குது. அப்போ மீதி இல்லைன்னா மீதி 0ன்னு அர்த்தம். 8 16 3 6 இது 10, 16 ஒரு 10 22 ஒரு 10 32. அப்போ ப்ளஸ் 32 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்பினோம் அப்படின்னா மைனஸ் 32 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? மைனஸ் 4k. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஒவ்வொரு நாள் 4 8 நாங்க 32. அப்போ கேவோட வேல்யூ என்ன நிற்குது அப்படின்னா 8ன்னு நிற்குது.
புரியுதுங்களாம்மா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9th புக்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் அவங்க டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 9th 10th புக்கை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால் தான் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக 9th 10th புக்கில் இருக்கிற கொஷின்ஸாகவே எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களாம்மா? அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 105வது நாளுக்கான வினாக்கள் 521 81 பவர் 1/4 மைனஸ் 8 இன்ட்டு 216 பவர் 1/3 ப்ளஸ் 15 இன்ட்டு 32 பவர் 1/5 ப்ளஸ் ரூட் 225 சுருக்கப்பட்ட மதிப்பு. இதை சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? 522 பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? ஃபஸ்ட்டு, ஒவ்வொரு இயல் எண்ணும் முழு எண் ஆகும். ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண்ணாகும். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் முழுக்களாகும். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் ஆகும். நம்ம இந்த நம்பர்ஸை பற்றி நேற்றுக்கு சொல்லும்போது கூட கீழே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் பாருங்கள். எண்களை பற்றின விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நான் வேணா அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே தரேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 523 எக்ஸ் ப்ளஸ் 1/x = 7 எனில் x³ ப்ளஸ் 1/x³ மதிப்பு. இதை நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு எப்படி போடுறதுன்ட்டு. 524 பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்புக்கோவை அல்ல? ஆப்ஷன் ஏ. இது வந்து ஆப்ஷன் ஏ இல்லை, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து கீழே என்ன பண்ணியிருப்போம்னா எது எது இல்லைன்னு கேட்டிருப்போம். சரிங்களா? 6x பவர் -2 மைனஸ் 7x³ ப்ளஸ் 8x ப்ளஸ் 1 பி x மைனஸ் 1/x சி √5y² மைனஸ் √3y ப்ளஸ் 1 டி m² மைனஸ் √m ப்ளஸ் 7. இதில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? ஏவும் பியும் பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக ஏபிசி 3மே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக ஏபிடி அந்த 3 இல்லைன்னு சொல்லியிருக்கோம். மேற்கான் அனைத்தும் 4மே பல்லுறுப்புக்கோவை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பல்லுறுப்புக்கோவைனா என்ன, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை இதில் எது பல்லுறுப்புக்கோவை அல்லாதது எது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லும்போது அதை பற்றின ஒரு ஃபுல் வியூவையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? அடுத்ததாக 525 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் = 0 எனில் ஃபஸ்ட்டு x² + y² + z² = 0, x³ + y³ + z³ = 3xyz, x² + y² + z² = xyz, 1/x + 1/y + 1/z = 1. இது 4ல் எது கரெக்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சரிங்களாம்மா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 525 கேள்விகள் முடியுது. இந்த 5 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு எக்ஸாம் வரைக்குமே நம்ம திரும்ப இதே மாதிரி கொஷின்ஸ் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். முன்னாடி போட்டது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டிருப்போம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதால. இப்போ அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் சில கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ டஃப்பாக இருக்குது, நமக்கு இதெல்லாம் தெரியலையே, எக்ஸாம் வேறு நெருங்குதே அப்படின்லாம் பயப்படாதீங்க. இதெல்லாம் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைங்க. முன்னாடி இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுலேருந்தெல்லாம் கொஷின் கேட்கும்போதும் நம்ம தப்பு இல்லாமல் போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களாம்மா? ஓகே, இந்த கேள்விகளுக்கு நாளைக்கு ஆன்சர் பார்க்கலாமா? தேங்க்யூ.